உங்களுக்கு நேத்து நடந்தது எதுவும் தெரியாதா அண்ணன்? என்ன நடந்துச்சு? என் குழந்தைய குழந்தைய? குழந்தைக்கு என்னம்மா? டாக்டர் என் குழந்தைய கலைக்க சொல்லிட்டாரு. என்னம்மா சொல்ற? ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லல? என்னம்மா நீ? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கருவை கலைக்கிறதுக்காக டாக்டர் வர சொல்லிருக்காருங்க. என்னால இது தாங்கிக்கவே முடியல. நல்லா பாத்தீங்களா? எந்த டாக்டர் கிட்ட போனீங்க? மாமாவுக்கு நெஞ்சு வலி வந்தப்போ ஒரு டாக்டர் கிட்ட வைத்தியம் பார்த்தாங்களே, அவர்கிட்ட தான் போனோன்னு. என்னம்மா சொல்ற? ஆமாண்ண, அவர் தான் நேத்து கருவை கலைக்கணும்னு சொன்னாரு. ஆனா சத்தியமா சொல்றேன்னு, என் குழந்தைக்கு எதுவும் ஆகலன்னு எனக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு. ஏமா ஊர்ல 1000 நல்ல டாக்டர் இருக்கும்போது உங்களை யாரும் அவர்கிட்ட போக சொன்னது? மாமா தான் போ சொன்னாரு. நீ என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லு. நானும் அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். கண்ணத்தோடமா? அண்ணா, அட அதான் அவன் சொல்றான்ல, கண்ணத்தோடமா. உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைன்னு உனக்கு தோணுதுல? நானும் சொல்றேன், உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. உன் குழந்தை நல்லபடியா இருக்கு. போதுமா? என்னென்ன சொல்றீங்க? ஒன்று பண்ணு, நான் சொல்ற ஹாஸ்பிட்டல் போ. நான் சொல்ற மாதிரி பண்ணு. உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. வைத்தி நான் சொன்னா கேப்பாரா அண்ணா? கேட்குற மாதிரி சொல்லு, கேட்பார். துளசி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? 6 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், தெரியும்ல? போய் ரெடி ஆகு. வைத்தி, சொல்லு துளசி. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். உதவியா? என்ன உதவி? எனக்காக ஒரே ஒரு தடவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாமா? வேற ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? குழந்தை எப்படி இருக்குன்னு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரே ஒரு தடவை செக்அப் பண்ணலாம். அவங்களும் இதே மாதிரி சொன்னா அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் சொல்ற மாதிரி. அதுக்கு என்ன அவசியம் துளசி? எனக்காகங்க. இங்க பாரு துளசி, குழந்தைய கலைக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இதுல இன்னொரு டாக்டர் கிட்ட போய் செக் பண்றதுக்கு எதுவும் இல்லை துளசி. புரிஞ்சுக்கோ. எமோஷனலா யோசிக்காம கொஞ்சம் பொறுமையா இரு. பிராக்டிக்கலா நினைச்சு பாரு. சண்முக அங்கிள் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் சொன்னதா தப்பாக போகுது சொல்லு?